Hi and welcome back to our editorial session. ஸோ இன்னைக்கு என்ன எடிட்டோரியல் அப்படின்னு சொல்லி பாருங்க. அரெஸ்ட் தி கிரீஃப் ஆன் இல்லீகல் சாண்ட் மைனிங் இன் சென்ட்ரல் இந்தியா. லைவ்லிஹுட் இஷ்யூஸ் ஆர் அட் தி ஹார்ட் ஆஃப் இல்லீகல் சாண்ட் மைனிங் இன் சென்ட்ரல் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. என்ன விஷயன்றதை ஹெட்லைன் வச்சே கண்டுபிடிக்க முடியுது. என்ன சாண்ட் மைனிங்கை பற்றி பேசுகிறாங்க, இல்லீகல் சாண்ட் மைனிங்கை பற்றி. அரெஸ்ட் தி கிரீஃப், அரெஸ்ட்னா இப்போ நார்மலாக பீப்புள் அரெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த அரெஸ்ட் தான். பட் இங்கே எதை பற்றி பேசுகிறாங்கன்னா கிரீஃப். கிரீஃப் அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்? சஃபரிங், ப்ராப்ளம், சாரோ அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ அதை வந்து என்ன செய்யணும்? தடுக்கணும். ஓகேவா? ஸோ ஆர்டிகல் இஸ் சேயிங் லைக் கவர்மெண்ட் மஸ்ட் அர்ஜென்ட்லி ஸ்டாப் தி டேமேஜ் காஸ்ட் பை இல்லீகல் சாண்ட் மைனிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ வென் இட் கம்ஸ் டு சப்ஹெட்டிங் லைவ்லிஹுட் இஷ்யூஸ் ஆர் அட் தி ஹார்ட் ஆஃப் இல்லீகல் சாண்ட் மைனிங் இன் சென்ட்ரல் இந்தியா. ஸோ த மெயின் ரீசன் ஃபார் இல்லீகல் மைனிங் இஸ் பீப்புள் ஜஸ்ட் நீட் ஜாப்ஸ் டு சர்வை. அதுதான் என்ன அப்படின்னா அந்த லைவ்லிஹுட் இஷ்யூஸ். அதுதான் முக்கியமான அந்த இல்லீகல் சாண்ட் மைனிங். ரொம்ப காசுக்காகலாம் பண்ணல, பட் அவங்களோட பொழப்புக்காக பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க, அந்த எடிட்டோரியல்ல கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ பீப்புள் நீட் ஜாப்ஸ் டு சர்வைவ். அதுக்காக தான் அவங்க வந்து இல்லீகல் சாண்ட் மைனிங்குள்ள வர்றாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ இங்கே என்ன அப்படின்னா தேர் இஸ் அ ப்ரொடெக்டட் ஏரியா கால்டு நேஷனல் சம்பல் கரியல் சாங்சுரி. ஓகேவா? த நேஷனல் சம்பல் கரியல் சாங்சுரி இன் சென்ட்ரல் இந்தியா ப்ரொடெக்ட்ஸ் எ லோட்டிக் ஏகோ சிஸ்டம் அக்ராஸ் அன் ஏரியா ஸ்ட்ராடலிங் 3 ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த நேஷனல் சம்பல் கரியல் சாங்சுரி வந்து ரொம்பவே முக்கியமா இருக்கு. இந்த 3 ஸ்டேட்ஸ்ல அது ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Its existence is crucial for the critically endangered gharial, the red-crowned roofed turtle and the endangered Ganges river dolphin. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்ட்ராடலிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, ஸ்ட்ராடலிங் 3 ஸ்டேட்ஸ் அப்படின்னா ஸ்ப்ரெட் அக்ராஸ் 3 ஸ்டேட்ஸ். ஓகேவா? ஸ்ப்ரெட் அக்ராஸ் 3 ஸ்டேட்ஸ். அண்ட் லோடிக் அப்படிங்கிறப்போ இட் இஸ் ரிலேட்டட் டு ரிவர் ஈகோசிஸ்டம், ரிவர் ஸ்ட்ரீம். ஓகேவா? ஈகோசிஸ்டம் ஆஃப் அ ஃப்ளோயிங் ரிவர். அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அனிமல்ஸுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, அதாவது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு கரியல், ரெட் கிரவுண்ட் ரூஃப்டு டர்ட்டில், என்டேஞ்சர்டு கேஞ்சஸ் ரிவர் டால்ஃபின், இந்த மூணுக்குமே எது தேவை அப்படின்னா இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். இட்ஸ்ன்றது இந்த லோட்டிக் ஈகோ சிஸ்டம் பற்றி இந்த இடத்துல பேசியிருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட அந்த ரிவர் ஃப்ளோயிங் ஈகோ சிஸ்டம் வந்து இந்த 3 அனிமல்ஸுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் ஆல் 3 ஸ்பீசிஸ் டிபெண்ட் ஆன் சாண்ட் டு சர்வைவ், எஸ்பெஷலி தி ரிவர்ஸ், சாண்ட் பார்ஸ் அண்ட் சாண்ட் பேங்க்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 3 ஸ்பீசிஸ்க்குமே என்ன தேவை அப்படின்னா இந்த மணல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களோட வாழ்றதுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குது. எட் அப்போ ஏதோ கான்ட்ராஸ்டா பேச வராங்க. ஆர்கனைஸ்ட் கிரைம் அண்ட் ஸ்டேட் பேரலைசஸ் ஹவ் பீன் ஸ்டீலிங் அவே ஜஸ்ட் தட் சாண்ட், ப்ராம்ப்டிங் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா டு கால் தி லோக்கல் சாண்ட் மைனிங் மாஃபியா மாடர்ன் டெக்காய்ட்ஸ். ஸோ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஆனால் இந்த மாதிரி மணல் வந்து முக்கியமா இருக்கு, ஆனா அது என்ன பண்றாங்க அப்படின்னா திருடுறாங்க, இல்லீகலா வேலை பார்க்குறாங்க. ஸோ ப்ராம்ப்டிங் அப்படின்னா இந்த அர்ஜிங். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அவங்கள என்ன சொல்றாங்க அப்படின்னா சாண்ட் மைனிங் மாஃபியான்னு சொல்றாங்க, மாடர்ன் டெக்காய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, விச் மீன்ஸ் மாடர்ன் டே ராபர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? The mafia erupted to meet the demand for sand during North India's construction boom and has been able to exploit gaps in jurisdiction among three states, Rajasthan, Madhya Pradesh and Uttar Pradesh. Despite the court and the National Green Tribunal banning the activity. ஸோ என்ன சொல்றாங்க, அந்த மாஃபியா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க. என்ன பண்றாங்க, இந்த ஏரியாஸ்ல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பூமால சாண்டை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ரொம்ப இல்லீகலா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ தேர் இஸ் அ லூப்ஸ் இன் ஜூரிஸ்டிக்ஷன், ஸோ தே ஆர் ஈஸிலி எஸ்கேப்பிங் ஃப்ரம் the mistake they have committed. But still this particular court and National Green Tribunal have banned the activity. அதான் சொல்றாங்க. டெஸ்பைட் அப்படின்னா இருந்த போதிலும், இவங்க இந்த இதை ஆக்டிவிட்டியை பேன் பண்ண போதிலும் இவங்க இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதான் டெஸ்பைட். கனெக்டர் அகெயின் இங்க ஒரு கனெக்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. State governments have also abetted this ploy by passing the buck on acting against the mafia. யூஸ்வலாகவே கவர்மெண்ட் அப்படிங்கிறப்போ நம்ம சிங்குலர் சப்ஜெக்ட்னு கன்சிடர் பண்ணி சிங்குலர் வெர்ப் போடுவோம். பட் இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ அந்த 3 ஸ்டேட்டோட கவர்மெண்ட்டை பேசுறாங்க. அப்போ இங்கே ஆப்வியஸ்லி இட்ஸ் ப்ளூரல், ஸோ ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்சோ abetted this ploy by passing the buck on acting against the mafia, which means அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னா have also abetted this ploy. abetted அப்படிங்கிறப்போ they indirectly helped the mafia அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ploy அப்படிங்கிறப்போ இந்த விஷயத்துல இவங்களும் என்ன பண்றாங்க,
இன்டைரக்டா உள்ள இன்வால்வ் ஆகுறாங்க. பாசிங் தி பக் அப்படின்னா அவாய்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆன் ஆக்டிங் அகெயின்ஸ்ட் தி மாஃபியா, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் இதுல இன்டைரக்டா இன்வால்வ் ஆகுறாங்க. எப்படி இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா, மாஃபியாவுக்கு அகெயின்ஸ்டா வேலை செய்யறதுல இருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வெளியில வந்துட்டாங்க, ரெசிஸ்ட் ஆயிட்டாங்க. அவாய்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓகேவா, அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்க, இவங்களும் அதுல இன்டைரக்டா உள்ள வர்றாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. Between 2017 and 2024, tractor trolleys laden with illegally mined sand mowed down forest guards and police officers, while miners also shot at police during raids. So 2017 and 24 period பத்தி பேசுறாங்க. Between வந்துச்சுன்னா you should always follow and. It is followed by and. அதே இது from வந்துச்சுன்னா it should be followed by to. அந்த prepositional correlating conjunction concept இங்க யூஸ் பண்றாங்க. Tractor trolleys அதாவது என்ன அப்படின்னா, இல்லீகல் மைனர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த லாரியில டிராக்டர்ல எல்லாம் எடுத்துட்டு போவாங்க இல்லையா மண்ணை. ஸோ அப்படி எடுத்துட்டு போறப்ப ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் அண்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரைட்ல வந்தாங்கன்னா, அந்த எடுத்துட்டு போன பீப்புள் வந்து என்ன பண்ணாங்களாம், போலீஸே ஷூட் பண்ணிட்டாங்களாம். ஸோ இப்படிப்பட்ட இன்சிடென்ட்ஸும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. The police reported that miners had also begun using local villagers to track the movement of patrol vehicles using mobile apps and GPS. ஸோ போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புளை வச்சு என்ன பண்றாங்க, போலீஸ் பேட்ரோல் வருதா இல்லையா அப்படிங்கிறத இந்த மொபைல் ஆப்ஸ் அண்ட் ஜிபிஎஸ் மூலமா ட்ராக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ தட் தே கேன் ஈஸிலி கெட் எஸ்கேப்டு அப்படின்னு சொல்றாங்க. By 2023, reports indicated that mining syndicates in the Gwalior-Champal region were using semi-automatic weapons, often outgunning the local forest departments. என்ன சொல்றாங்கன்னா, மாஃபியா வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப டேஞ்சரஸ் அண்ட் தே ஆர் பிகமிங் வெரி பவர்ஃபுல் பை யூசிங் தி வெப்பன்ஸ், ஆட்டோமேட்டிக் வெப்பன்ஸ். அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தே காட் இம்ப்ரூவைஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Frustrated with having failed to staunch the bleeding, Madhya Pradesh and Rajasthan attempted to legalize sand mining in certain districts inside the sanctuary. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, ரொம்பவே தடுக்க முடியாத அளவுக்கு அவங்களோட அட்டகாசம் வந்து பெருக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 ஸ்டேட்டும் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து ஓகே சாண்ட் மைனிங் இஸ் ஓகே ஃபார் தட் பர்டிகுலர் ரீஜன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, இன்சைட் த sanctuary they get legalized. ஓகேவா. Madhya Pradesh submitted proposals for limited mining in 2 districts, but resistance from the NGT stalled its plans and the state subsequently withdrew them. ஸோ மத்திய பிரதேஷ்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ப்ரொபோசலே சப்மிட் பண்ணிட்டாங்க. ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, மைனிங் வந்து இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணிட்டாங்க. பட் என்ஜிடி கிரீன் ட்ரிபியூனல் தான் என்ன பண்ணாங்க, அந்த பிளானை வந்து நிப்பாட்டி வச்சாங்க, ஸ்டால்டு பாஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ தட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்ச நாள் அதை வித்ட்ராவும் பண்ணிட்டாங்க. சரிங்களா. ராஜஸ்தானும் அதே மாதிரி தான் என்ன பண்ணாங்க, ராஜஸ்தான் ஃபாலோட் வித் சிமிலர் ப்ரொபோசல் இன் மார்ச் திஸ் இயர் ஒன்லி ஃபார் த கோர்ட் டு பிளாக் இட். ராஜஸ்தானும் இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க, பட் அதை கோர்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா பிளாக் பண்ணாங்க. Traditional agriculture is difficult in the Champal ravines, leaving many young men to turn to mining sand for a living. ஸோ என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ரீஜன்ஸ் சம்பல் ரவைன்ஸ்லாம் ட்ரெடிஷ்னலாக அக்ரிகல்ச்சர் பண்ணி பொழைக்க முடியாது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய யங் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, ஆப்வியஸ்லி அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக மைனிங்குள்ளே இன்வால்வ் ஆயிடுறாங்க. The mafia recruits them as foot soldiers, leaving forest officials to face public anger when they militate against the mafia. ஸோ ஒன்றும் இல்லை, மாஃபியாஸ் என்ன பண்ணுறாங்க, சாண்ட் மாஃபியாஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களையே ஒரு சோல்ஜர் மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ்லாம் வர்ற சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புளை வந்து கோபமாக ஃபேஸ் பண்ண வைக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதைத்தான் இந்த இடத்துல பேசியிருக்கிறாங்க. The court took sumoto cognizance of Rajasthan's measure with Justice Sandeep Mehta last week, reminding the state of the National Security Act and the state specific Gunda Act. ஸோ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க, கோர்ட் வந்து they took its own action on its own. இந்த சுமோட்டோ அப்படிங்கிறப்போ on its own கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா ஓன் ஆக்ஷன் எடுத்தாங்க. ஸோ கோர்ட் என்ன செஞ்சாங்க, அந்த ஸ்டேட்டை வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டான லாஸை யூஸ் பண்ணி என்ன செஞ்சாங்க அப்படின்னா வார்ன் பண்ணாங்க. கோர்ட்டோட ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள், இதை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் given the recent troubled history of green governance where it has played regulator, there is merit in the court disciplining the regulator rather than replacing it. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வச்சு அந்த கிரீன் கவர்னன்ஸ் கொடுத்த
ஹிஸ்ட்ரி ஆஃப் கிரீன் கவர்னன்ஸோட ட்ரபிள்ஸ்லாம் வச்சு பார்க்குறப்போ அவங்க எப்படி தான் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கமாக்கு அப்புறம் ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வர்றப்போ தட் இஸ் வேர், வி ஷுட் யூஸ் வேர். சரிங்களா? ரெகுலேட்டராக வேலை பார்த்துருக்குறாங்க. ஓகேவா? அதை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக தே ஸ்டார்டட் டு ரெகுலேட் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுல இருந்து இந்த சம்பல்ஸோட வயலண்ட் ஹிஸ்டரியில இருந்து நம்ம பார்க்குறப்போ என்ன செய்ய முடியாது அப்படின்னா, ஃபோர்ஸ் அலோன் cannot quite an economy feeding on grievances. அதாவது ஃபோர்ஸால மட்டும் என்ன பண்ண முடியாது, பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? எதனால அப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா, ஸ்வீப்பிங் கிராக் டவுன்ஸ் வில் deepen local resentment and entrench the same local social cover that sustains these indicates அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வீப்பிங் கிராக் டவுன்ஸ் அப்படிங்கிறப்போ அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் லாஸ் ஸ்ட்ரிக்ட் ஆக்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப கோபம் தான் ஆகுறாங்க. சரிங்களா? அண்ட் ஆல்சோ அந்த சோஷியல் கவர் அதெல்லாம் வச்சு பாக்குறப்போ தட் இஸ் கிவிங் ஸ்ட்ரென்தனிங் டு தி மாஃபியா சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரியல் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு லீகல் ஜாப்ஸை வந்து கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ தே ஷுட் என்ஷூர் தி ஃபேர் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லாஸ்ட் சான்ஸ் வந்து லாவை ஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்கள தண்டிக்கிறதெல்லாம் கிடையாது. அவங்கள என்ன பண்ணணும், லைவ்லிஹுட்ஸை வந்து என்ன பண்ணணும், ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ அங்கே இருக்கக்கூடிய லாவை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபேர் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து கொண்டு வரட்டும். சரிங்களா? ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க. எக்ஸ்ப்ளாய்ட், இதெல்லாம் பிகினர்ஸ் லெவல் ஆஃப் வேர்ட்ஸ். அபெட்டட் ரொம்ப முக்கியம். அபெட்டட், ஸ்டான்ச், காக்னிசன்ஸ். இந்த காக்னிசன்ஸ்ன்ற வேர்டை நீங்க வேர்ட் யூசேஜ்ன்ற கான்செப்ட்ல கண்டிப்பா யூஸ் பண்ணுவீங்க, பாப்பீங்க. என்ட்ரென்ச். சரிங்களா? ஸோ இந்த 5 வார்த்தைக்குமே ட்ரை டு ஃபைண்ட் அவுட் த சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ். ஓகேவா? அண்ட் ஆல்சோ யூ ஷுட் ஃபைண்ட் வாட் இஸ் தி டோன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் பேசேஜ். அண்ட் வென் இட் கம்ஸ் டு ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அண்ட் இடியம்ஸ், இதில் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபுட் சோல்ஜர்ஸ், mowed down, pass the buck. ஓகேவா? arrest the grief. ஸோ இந்த ஒரு 4 வேர்ட்ஸுக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, மீனிங் ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ டுடே யுவர் ஹோம்ஒர்க் இஸ் யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் த மீனிங் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஃப்ரேசஸ். அண்ட் வெக்கப்ஸில் வந்து பார்த்தோன்னா சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் ஃபார் த சேம் வேர்ட், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் தி டோன் ஆஃப் திஸ் பேசேஜ். ஓகேவா? ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.